எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்கு போல ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். இன்று சூசையப்பருடைய திருவிழா, சூசையப்பர் நாள், ஃபீஸ்ட் ஆஃப் சென்ட் ஜோசப். என்ன விசேஷம் என்றால், ஒரு போர் வீரனை போல செயல்படுவது என்பது பலருக்கும் தெரியாது. நாசரேத் திருவிழல் ஏரோதே குழந்தைகளை கொள்கிறான் என்று தெரிந்தபோது மரியாதையும் குழந்தையும் கூட்டிக் கொண்டு சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எகிப்துக்கு ஓடி போகிற அளவுக்கு தைரியம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, அவர் பல முறை சந்தேகப்பட்ட பொழுதும் அந்த ஒரு சமணசானவர் அவருக்கு தைரியம் கொடுத்தார். ஒரே சமணசானவர் கேப்ரியல் என்று ஆண்டவர் சிலையில் பாடத்தோடு போகும்போதும் அவர் காதலாக இருந்தார். இச்சுமணி தோட்டத்திலும் ஆண்டவரோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே சமணசான் அவருடைய உந்துதல், துணை, இன்ஸ்பிரேஷன் இருந்தது. மேலும் சூசையப்பரை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு ஏழை டச்சர் என்றுதான் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனால் நம்ம திருத்தந்தை அவர்கள் ஸ்லீப்பிங் ஜோசப் என்று சொல்லி தூங்கும் பொழுதே சூசையப்பர் கண்ட கனவுகளை கொண்டு பல விஷயங்கள் நடந்தன என்பதை நிரூபித்தார். ஆகவே ஸ்லீப்பிங் ஜோசப் என்றால் தூங்குகிற சூசையப்பர். தூங்கும் பொழுது பல காட்சிகளை கண்டு அவற்றை உண்மையாக அனுபவித்து ரசித்தவர். ஆகவே திருத்தந்தை அவர்கள் சென்ட் ஜோசப் என்று நிறுத்திவிடாமல் ஸ்லீப்பிங் ஜோசப் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார். ஆகவே ஸ்லீப்பிங் ஜோசப் பல இடங்களில் பல அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். தூங்குகிற சூசையப்பர் மூலமாக பலர் விண்ணப்பித்தார்கள், பலருடைய கோரிக்கைகள் நிறைவேறின என்று பார்க்கிறோம். இன்று பல இடங்களிலே ஸ்லீப்பிங் ஜோசப், சர்ச் ஆஃப் ஸ்லீப்பிங் ஜோசப் என்று நிறைய ஆலயங்கள் நிரம்பியுள்ளன. ஆகவே இந்த சூசையப்பரை மகிமைப்படுத்துகிற இந்த நாளிலே நாம் சந்தோஷத்தோடு அவரை பற்றி இந்த நினைவுகளோடு கொண்டாடுவோம். ஆமென், ஆமென்.